அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னதமான தன்னம்பிக்கை நிலையான இறைவனிடம் அசையாத உறுதியான நம்பிக்கை வைத்திருப்போரை அடிப்படையாக கொண்டது. இறைவனை அறியாமல் யாரும் உயர்நிலை அடைய முடியாது. அவனின்றி அணுவும் அசையாது என்ற நிலை தெய்வீக ஆற்றலில் அசையாத நம்பிக்கை வைக்க நம்மை அழைக்கிறது. நம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் தடைகள், பிரச்சினைகள், எதிர்பார்ப்புகள், சோகங்கள், கவலை, கண்ணீர் அனைத்தும் நீங்கி நாம் உன்னத நிலை அடைய இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளாமல் உலகில் எந்த மனிதனும் எதையும் சாதிக்கவோ அடையவோ முடியாது. கடவுள் இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை என்பதை இறைவன் இயேசுதான் தன் தந்தையின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை வாயிலாக அறிவுறுத்தி அவர் கொண்டிருக்கும் எதிர்நோக்கு நம்மில் வளர பணிக்கிறார். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்பிக்கை என்பது நம்மை வாழ வைப்பதற்காக இருக்கிறது, நமக்கு வழிகாட்டுவதாக இருக்கிறது. நம்பிக்கை என்பது கடவுள் அனுப்பியவரின் பார்வைகள், கொள்கைகள் ஏற்று அவரை மையமாக வைத்து வாழ்வதே ஏற்ற செயல். இயேசு தன் தந்தையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அவரை இறையாட்சி தன்மைகளை வாழ்வாக்க செய்தது. அவர் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கை நம்மை உடன் உழைப்பாளராக மாற்றுகிறது. சிந்தித்தவர்களாக இந்த நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தளம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே. ஆமேன். ஆமேன்.